ஏன்பா ஊர்ல ஒரு பணம் கிடைச்சா விடமாட்டானுங்க போல இருக்கு. எங்க வந்த? பணத்தை புதைக்க வந்திருப்பான். புதைக்க வரல, புதைக்கப்பட்ட ரகசியத்தை தோண்டி எடுக்க வந்திருக்கேன். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஊமைகளுக்காக ஒரு செவிடங்கிட்ட பேசுறேன். ஏய், உனக்கு என்னடா வேணும்? இந்த பணத்துக்கு பதில் வேணும். ஊருக்கே தெரியுமே நீ எப்படிப்பட்டவன்னு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அது சகிக்காம இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏண்டா? ஆமா, அவ்வளவுதான். போ, நில்லு. நான் அவ்வளவு சுலபமா போக மாட்டேன். ஏன் வாகனத்தை வில்லா வளைக்க போறியா? உன் மானத்தையே வளைச்சு காட்ட போறேன். விலாங்கு மீனை விழுங்குறதுக்கு தவளை வாய் வளர்க்க கூடாதுப்பா. வாயும் கிளியும் வயிறு செதறும். நீ புயல பானையில் அடைக்க நினைக்காதப்பா. பானையும் உடையும், உன்னை போல மத யானையும் செதறும். இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யார் மேன்? சொல்றேன்டே, பக்கத்து வீட்டுல புருஷன் மனைவியோட கொஞ்சனா தலையிடுறது அநாகரிகம். அதே புருஷன் மனைவியோட தலையறுத்தா சும்மா இருக்க முடியுமா? உங்க அப்ப இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் பண்ணி வச்சேன். அதை சகிக்க முடியாம கொன்னுட்டாரு. குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு. போய் இப்படி பழி போடுற ஒன்ன நான் நினைச்சா இப்பவே இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஏய், மிரட்டுறியா? நான் ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா. 6 அடி அஸ்திவாரத்துல எழும்புன இரும்பு சுவர். புயல் அடிச்சாலும் உதிராத பூ, அலை அடிச்சாலும் கவிழாத கட்டுமரம், இடி விழுந்தாலும் சாயாத கோபுரம். நீ 1000 தான் பேசினாலும் எதையும் நிரூபிக்க முடியாது. முடியும். இந்த சாவுக்கு நீதான் காரணம். எப்படி சொல்ற? உன் பழைய கதை எனக்கு தெரியும்டா. காதலிக்கிறவங்களை சித்திரவதை செய்யறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. அவங்களை அள வைக்கிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் ஆணித்தரமா இருக்கு. சொல்லேண்டா பார்க்கலாம். அதுதான் உன் சொந்த தங்கையோட வாழ்க்கை. என்ன என்ன சொன்ன? விளக்கமா சொல்றேன். உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க. பிரிக்க பார்த்த, முடியல. கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியமா அடைச்சு வச்சிருக்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க இருந்தோ வந்த அநாத பயணி. உனக்கு எப்படி தெரியும்? பெத்தவங்களை பத்தி பிள்ளைக்கு தெரியாதா? அப்படின்னா உன்னை கொன்னுவோம் நரம்புகளை எண்ணாம சிறைக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே உன் தங்கச்சி, அவங்க கணவனும். அவங்களுக்கு பிறந்த புள்ளடா அண்ணா. சிறையில் பூத்த சின்ன மலர். இல்ல, இல்லவே இல்ல. ராஜலிங்கம், எடுபடிகளை கூப்பிடுறதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிக்கை. உன்னால விழுந்த காதல் பணங்கள்ல இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு பணம் விழுகிறதா இருந்தா அது உன் மகளோட பணமா தான் இருக்கும். நெவர். அப்படி நான் சாகிறதா இருந்தா அது உன்னை சமாதி கட்டத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். நீ சும்மா இருடி. இது நான் உன் அப்பனுக்கு விடுற சவால். ராஜலிங்கம், நல்லா கேட்டுக்க. நான் உன் பொண்ணைய கடத்த போறேன், காதலிக்க போறேன், தாலி கட்ட போறேன். நீ என்ன செய்ய போற? முதலிரவனுக்கே தடுக்க போறியா? சிறை வைக்க போறியா? இல்ல இதே மாதிரி தூக்க தொங்க விட்டு உன் பொண்ணை பணமாக்க போறியா? எரிமலை மேல நின்னு மகுடி ஊதுறியா? மகுடி ஊதல மாமனார, பளபளப்பான பாம்பு மனுஷன் நீ. உன் நச்சு பள்ளிய பிடுங்கி எறிய போறேன். அதையும் பார்க்கிறேன். நீ மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, இந்த நாடே பார்க்கத்தான் போகுது. மங்கம்மா, இப்ப என்ன சொல்லுக்கு? குடியே முழுகி போச்சியா? யார கேட்டியா சவால் விட்ட? அவ கழுத்துல தாலி கட்ட போறியாமே? உன்னையே நம்பிட்டு இருக்கிற என் கழுத்துல எதையா கட்ட போற? இதுக்கு என்ன பதிலு? இதை விட பெரிய தாம்பு கைத்து உன் கழுத்துல கட்டி தூக்குல தொங்க விட போறேன். லூசு, அவங்க அப்பனுக்கு புத்தி வரணும். அவன் மகளை காணாம ரத்த கண்ணீர் வடிக்கணும் தானே சபதம் போட்டு வந்தேன். ஷோக்கா விடுறிய டூப்பு. தென்னை மரத்துல பண்ணி ஏறுதுன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன பப்பா இல்லையா? யோ, தின்னது ஜீரணிக்க ஜீரக தண்ணி குடிக்கிறவ அவ. நான் பழைய சொத்து தின்னுட்டு பட்டினியா கிடக்கிறவ. அவளை கட்டிக்கிட்டா கட்டல குலாவலாம், என்ன கட்டிக்கிட்டா கட்டாந்துறதானே? யோ, ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் மேல சென்ட் வாசனை வீசும், என் மேல பேர்வ வாட வீசும். கார் இருக்கு, பங்களா இருக்கு, பொண்ணுகிட்ட செவப்ப தோல் இருக்கு. எல்லாம் பார்த்து மயங்கிட்டு இங்க வந்து சாக்க சொல்றீங்களோ? அவளை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நான் ஏன் நிறுத்தணும்? அது என் உரிமை குரல், என் ரைட். நான் அப்படித்தான் திட்டுவேன். போனக்காளி, கொப்பரக்காதி, முட்டை கண்ணி. வேற வழியே இல்ல, உன்னை விரட்டத்தான் போறேன். விரட்டுவையா? விரட்டுவேன். நாளைக்கு தினகரன் பேப்பர்ல காதலன் கைவிட்டதால் காதலி தற்கொலைன்னு என் போட்டோவோட நியூஸ படிக்கத்தான் போறேன். விருதுப்பட்டிக்கு போற சரியில விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்படி கத்திக்கிட்டே இரு, நான் வரேன். போயா போ. அவளுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டு, எனக்கு அனார்கலிக்கு கட்ட மாதிரி ஒரு சமாதியை கட்டு.
ஐயோ ஏன் அடிக்கிறீங்க? நான் என்னையா தப்பு செஞ்சேன்? தப்பா? என் தலையில பாறாங்கல்லே தூக்கி போட்டுட்டேடா பாவி. நான் சிறையில் புத்த சின்ன மலர்ந்து அந்த பார்த்திபனே முகத்துல காரி துப்பிட்டான். நீ ஏன்டா மறைக்கிற? அவன் ஓ மைண்டானடா, சொல்றா. சொல்லிடு. அவன் யாரு பிள்ளையும் இல்ல, ஆண்டவன் பிள்ளை. இல்லாதவங்களுக்காகவே அவனை அனுப்பி இருக்கான். உன்ன மாதிரி பொல்லாதவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக. ஆண்டவன் பிள்ளையா? என்னடா கதை விடுற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? கொல்ல மாட்டேன், உங்க 2 பேரையும் கொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாரிசே உருவாகக்கூடாதுங்கிற லட்சியத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த பார்த்திபனை உங்க கண் முன்னாலேயே கண்டதுண்டமா வெட்டி போட போறேன். முதலாளி, ஒரு சின்ன சந்தேகம். டாட், என்ன பொம்பளை குரல்ல பேசுறீங்க? நீங்களா? வாட் இஸ் திஸ்? அவன் சபதம் பண்ணிட்டு போயிருக்கான், நீங்க என்னடான்னா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் சபதத்தை முறியடிக்க வேண்டாமா? அத முறியடிக்கிறதாம்மா உங்க அப்பா காலையில இருந்து அடிக்கிறாரு. டாட், அவன் சாதாரணமா சேலஞ்ச் பண்ணல, எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிருக்கான். நீ பயப்படாதமா. அப்படி ஒரு மஞ்ச கயித்தை கட்டுறதுக்கு முன்னால அவன் தூக்கு கயித்துல தொங்குவான். என்னையாவது உன் தலைக்கும் தொப்பி காப்பிக்கும் தொப்பி? இப்பெல்லாம் வீட்டுல காப்பி குடிச்சாலே பில்ல. ராஜலிங்கம், வரும் வெள்ளிக்கிழமை உன் மகளின், அதாவது என் வருங்கால மனைவியின் பிறந்த நாள். அதுவே என் சபதத்தின் ஆரம்ப நாள். பார்த்திபன், மை காட், போட்ட சபதத்துக்கு நாளையும் குறிச்சிட்டா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உன் கால் செருப்ப கூட அவனால தொட முடியாதுமா. எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த தட்டுக்கு டாக்ஸியே வந்திருக்கும், நீ வரமாட்டேங்கிறிய? வாயா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே சுட்டு தள்ளுங்க. கவலையப்படாதீங்க, என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் கடமை கடமை கடமை. கிழிச்சிங்க. இப்படித்தான் உங்க அண்ணன் காளி என்ன சொன்னா? சேலைக்கு அடிபணிய மாட்டோம், கருவாடு ஒரு நாடு மீனாகாதுன்னு மார்தட்டி வசனம் பேசினா. கடைசியா என்ன ஆச்சு? காளியும் போச்சு, வீரமும் போச்சு. இப்ப வசந்த சேன வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் காத்துக்கு நிக்கிறானுங்க. அங்க பாருங்க, தாடிக்காரன் வர்றான். தாடியை நம்பவே கூடாது. காலில் விழுகிற மாதிரி விழுந்து காலையே வாரி விட்டுருவான். ஒரிஜினல் தாடியான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் ஐயா. யாரு? तुम क्या बोलता है? नार्थ। तुम्हारा नाम क्या है? तुकाराम बेड़ी। बेड़ी? बेड़ी की எதுக்கு தாடி? ஜி மன்னிச்சுங்க ஜி, தாடி ஜி ஒரிஜினலான ஜி, நான் டெஸ்ட் பண்ண ஜி. நீங்க போங்க ஜி. அரே சைத்தான் போட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க. இன்னொரு தாடிக்காரன் வர்றான், அவனையும் டெஸ்ட் பண்ணிடுவான். கார் சாவி கொடுங்க சார். காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே கேட்கறதுக்கு சாவி கேட்டதுக்கே இந்த அடி அடிக்கிறானே. சந்தேகமா கேட்டோம், பின்னிடுவான். பின்னி நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க வாங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமே கிடையாது, நீங்க போகலாம். நீங்க யாரு? நீங்க போகலாம், நீங்க போகலாம். இவர்தான் நமக்கு. இவர் யாரு? ஹலோ, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? உங்களை எனக்கு நல்லா தெரியும். கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும்னு நல்லா தெரியும் சொன்னேன். கோ. எஸ். Congrats. Thank you. Thank you. Thank you. Thank you very much. Oh, thank you. Thank you. Thank you very much. யாரு கொடுத்தாங்கன்னு சொல்றது? ஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்டியாலா. பாட்டியாலா?
எஸ் பாட்டியாலா ஐ நோ Oh, no. ஃப்ரம் பாட்டியாலா Thanks. தேங்க்ஸா பாப்பாவுக்கு 18 வயசு பிறந்துருச்சு. கத்தியை எடுத்து கேக்க வெட்ட போகுது. நீங்க எல்லாம் கைதட்டா ரெடியா இருங்க. சித்ராங்கடா சித்தாவை காணும்பா. பாப்பாவை காணுமா? ஏய் உன் முகத்துல என்ன தாடி? என்னங்க திடீர்னு மசில் வச்சிருக்கு? எல்லாம் அந்த தாடிக்காரன் வேலையாத்தான் இருக்கணும். பாட்டியாலா என்ன இவன்? என்ன உன் பின்னால? எல்லாருக்கும் உள்ளதான் இருக்கு. சித்ரா கழுத்தில் தாலியோடு, தீந்தால் வயிற்றில் பேரனோடு வருவாள். பார்த்திபன் இறங்குடி. பாத்தியா, இந்த பட்டத்து சொரூபராணி ஆட்சி நடத்த போற பளிங்கு மாளிகைய. Damn it. நான் இங்கயா? Shut up. அசிங்கம் அசிங்கம். அசிங்கமா? இந்த அசிங்கத்துல ஒரு அந்தரங்கமே இருக்கு. வாடி. You fool, விடு. வந்த கட்டழகே வருக வருக, கொடியவனுக்கு பிறந்த கொடிமலரே. வருக வருக, எங்கள் தன்மான சிங்கத்தை மணக்க வந்த பெண்மான தங்கமே. வருக வருக. அடி ஆத்தி. காந்தி தாத்தா இங்கிலீஷ்காரனத்தையே விரட்டினாரு. இங்கிலீஷ் இன்னும் விரட்டாம போயிட்டாரு. பாப்பா பப்பட படபடன்னு பப்படமா பொரியுது. இப்ப என்ன எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்த? நீ பெரிய திருவாரூர் தேரு உன்னை இழுத்துட்டு வர்றதுக்கு. தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லு. முதல்ல உன் பிறந்த நாள் சீரும் சிறப்புமா கொண்டாடத்தான். முதலைட்ட ரெடியா? இதோ ரெடிங்க. அண்ணி அக்காவுக்கு அண்ணனோட பிறந்த நாள் பரிசு. குருவித்தல, முதல்ல இந்த பஃபூன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு லட்சணமா புடவைய கட்டு. புடவையா? இந்த சனியனெல்லாம் நான் கட்ட மாட்டேன். ஏய், ஒரு பொண்ணோட உடைய பார்த்தா அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். கை வெட்டி கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. புரியுதா? இத கட்டிக்க. முடியாது. அப்ப நான் தான் கட்டி விடணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் கட்டி விடுறேன்னு சொல்றேன்ல. நானே கட்டிக்கிறேன். இத முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன வீணா பந்தா? சீக்கிரம் கட்டிட்டு வா. பாடி நடுக்கால் நடையலைக்கு. என் ஆசைக்கு எனக்கும் ஒரு தடவை கட்டி விட்டுருங்க. போடா சொல்லாதீங்க, போடி சொல்லுங்க. என்ன ஒண்ணுமில்ல, சும்மா அதே ஜியாலோ. இந்த சுரூபராணி இப்பதான் என் சொப்பன சுந்தரி ஆயிட்ட. கேட்க விட்டு. முடியாது முடியாது. ஏய், இப்ப நீ வெட்டல, அப்புறம் உன்ன நான் வெட்ட வேண்டி வரும். இந்த நல்ல நாள்ல இதெல்லாம் நடக்கணும்னு பாக்குறியா? இப்படி கூர்மையான ஆயுதத்தை வச்சு விளையாடாதீங்க, படக்குன்னு பாஞ்சிர போகுது. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீட்டுறீங்க என்ன பார்த்து? வெட்டு. கைய விட, நானே வெட்டுறேன். வெட்டுறத பார்த்தா கசாப்பு கடை வேலை மாதிரி இருக்கு. என்னடி அக்கா குண்டக்க மண்டக்கா வெட்டுறீங்க? ஏதோ வெட்டிட்டீங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்சமானவருக்கு எடுத்து ஊட்டி விடுங்க. ஊட்டி விடணுமா? எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லையே. இம்பாசிபிள். குருவி, இப்ப நீ ஊட்டி விடல, அப்புறம் நான் உன்னை கட்டிப்பிடிச்சு. ஐயோ சிலுக்குதே. தண்ணியில குடுக்கும் போதே அள்ளிட்டு போகுது. சரி கொடுங்க. Don't touch me. இப்ப அண்ணன் அன்னைக்கு ஊட்டி விடணும். எனக்கா? Never. நடக்கவே நடக்காது. நடக்காதா?